வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் சேனலில் இப்போ நான் பார்த்துட்ருக்க வீடியோ டிஜிட்டல் மைக்ரோஸ்கோப், போர்ட்டபிள் டிஜிட்டல் மைக்ரோஸ்கோப். இந்த டிஜிட்டல் மைக்ரோஸ்கோப்பில் லைக் திஸ் இந்த மாதிரி இருக்கும். இதில் டிஎஃப்டி தின் ஃபிலிம் டிரான்சிஸ்டர் ஒரு டிஸ்பிளே இருக்கும், எல்சிடி டிஸ்பிளே. இந்த இடத்துல யூஎஸ்பி டைப் ஒன்று இருக்குது, ரெண்டுமே இருக்குது. ஒவ்வொரு சர்வீஸ் இன்ஜினியருக்கும் லேர்னர்ஸ் பிகினர்ஸ்க்கு எல்லாருக்குமே தேவை. ஆல்ரெடி சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கிற சர்வீஸ் இன்ஜினியரும் சரி, இப்போ லேர்னர்ஸ் யாரோ நியூ கமர்ஸ் யாரோ ஃபீல்டுக்குள்ளே இருந்தாலும் அவங்களுக்கு இந்த மெட்டீரியல் தேவைப்படும். இந்த மெட்டீரியல் பற்றிய ஒரு டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோ. ஸோ ரெண்டு விதமாக இருக்குது. அதாவது இந்த மைக்ரோஸ்கோப்பில் ரெண்டு டைப் இருக்குது. ஒன்று இந்த மைக்ரோஸ்கோப்புன்னு இருக்குது. இதோடைய காஸ்ட் வந்து 1250. ஓகேவா? தென் இந்த டிஎஃப்டி வித் மானிட்டரோடு இருக்கக்கூடிய இந்த மைக்ரோஸ்கோப்புடைய விலை வந்து 3000 ரூபா வரும். உங்கள் ஏரியாவை பொறுத்து ஒரு கொரியர் சார்ஜ் வரும், 50 ருபீஸ் இந்த மாதிரி வரும். இதனுடைய யூசஸ் என்ன அப்படின்னா, நம்ம பார்க்கக்கூடிய சர்வீஸ் எல்லாம் உங்களுக்கே தெரியும். ஒரு ரெசிஸ்டர் அப்படின்னா அதனுடைய வேல்யூ பார்க்கணும், கலர் கோடு பார்க்கணும். சில ரெசிஸ்டன்ஸில் கலர் கோடு தெரியாது. பாடி கலரே வந்து ஒயிட்டாக இருந்தால் ஈஸியாக விசிபிளாக கண்டுபிடிக்கலாம். பட் பாடி கலரே ப்ளூ கலர், க்ரீன் கலர் இந்த மாதிரிலாம் ரெசன்ஸ் இருக்கும். அதில் சில நேரத்தில் வேல்யூ கண்டுபிடிக்க முடியாது. அந்த மாதிரி நேரத்துலலாம் அந்த பொருளை கொஞ்சம் மேக்னிஃபிகேஷன் பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு நெசசிட்டி. உதாரணமாக இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸ் டி போர்டு இருக்குது. டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கிளாஸ் டி போர்ட்ஸ் இருக்குது, ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். நல்ல குவாலிட்டி இருக்குது. இந்த போர்டு பக்காவாக இருக்கும், ரெடியாக அவைலபிள் இருக்குது, வாங்கிக்கலாம். 5 வாட்ஸில் இருந்து 100 வாட்ஸ் வரைக்கும் இருக்குது. இப்போ இது ஒரு போர்டு இருக்குது, இந்த இடத்துல இருக்குது. இந்த போர்டில் இருக்கக்கூடிய ரெசன்ஸினுடைய வேல்யூ, எஸ்எம்டி காம்போனன்ட்ஸ் இதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒன்று தேவைப்படும். ஒரு டிஜிட்டல் மைக்ரோஸ்கோப் கண்டிப்பாக தேவைப்படும். சரி, இப்போ சர்க்யூட்டில் பார்க்கலாம். இப்போது ஒரு பாருங்கள், இது ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்மஸ் ஸ்பான்ச் ஒன்று இருக்கும். இதை எடுத்துட்டோம்னா ஒரு மேனுவல் ஒன்று இருக்கும், ஒரு பேம்ப்ளெட்ஸ் இருக்குது. இதில் வந்து எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்கோம். இதை எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ். ஓகே, ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? தென் இது யூனிட், இதுதான் யூனிட். யூனிட் இங்கே இருக்குது. இது வந்து ஸ்டாண்டு, இது தனியாக இருக்குது. இது டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் இது என்ன பண்ணிக்கலாம், நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். தென் அது இல்லாமல் இதில் ஒரு சார்ஜர் இருக்குது. இந்த சார்ஜர் வந்து 5 வோல்ட்டு 2 ஆம்பியர் சார்ஜர் இருக்குது. ஸோ சார்ஜர் இருக்கும்போது சார்ஜர்லேருந்து இந்த யூனிட்டை சார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு கேபிள் ஒன்று இருக்குது. ஒரு மைக்ரோ யூஎஸ்பியோட ஒரு இருக்கும், இதோட இருக்குது. இந்த மாதிரி ஒரு கேபிள்லாம் இருக்குது நம்ம. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா இந்த சைடில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், சைடில் விசிபிளாக தெரியுதா உங்களுக்கு? ஓகே, இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல தான் வந்து டிசி இன்புட் சாக்கெட் இருக்குது. தென் இந்த இடத்துல ஒரு எஸ்டி கார்டு போடலாம். இதில் மெமரி இருக்குது. எஸ்டி கார்டு போட்டு நம்ம என்ன பண்ணலாம், காப்பி பண்ணிக்க முடியும். தென் இந்த இடத்துல ஒரு கண்ட்ரோல் இருக்குது. இந்த கண்ட்ரோல் எதுக்காக அப்படின்னா, இதில் எல்இடி இருக்குது. இதில் பிரைட்னஸ் கூட்டலாம், குறைச்சிக்கலாம். அதுக்காக இது எல்இடி கொடுத்துருக்கு. எஸ்எம்டி எல்இடி உள்ளே இருக்குது. இதுக்குள்ளே ஒரு சார்ஜபிள் பேட்ரி இருக்குது. இது சார்ஜ் பண்ணும், கிட்டத்தட்ட 3 ஹவர்ஸ் வருது அக்கார்டிங் டு யூசேஜ் அப்படின்னு சொல்லிடலாம். இந்த இடத்துல ஷார்ப் பண்ணுறதுக்கு ஒரு கண்ட்ரோல் இருக்குது. ஷார்ப் பண்ணலாம், ஆப்ஜெக்டை ஷார்ப் பண்ணலாம். பவர் ஆன் சுவிட்ச் இங்கே இருக்குது. இந்த இடத்துல மெனு இருக்குது. ஓகேவா? தென் ஒரு அப் டவுன் சுவிட்ச் ஒன்று இருக்குது. தென் இந்த இடத்துல ஓகே கிளிக் பண்ணுறதுக்கு ஒன்று. இந்த இடத்துல பவர் இண்டிகேட்டர் இருக்குது. இப்போ என்ன பண்ணலாம், இதில் ஜஸ்ட்டு ப்ரெஷ் பண்ணணும்னு வச்சுங்களேன், ஆன் ஆயிரும். ஓகேவா? ஆன் ஆயிடுச்சு. இதை என்ன பண்ணலாம், ஒரு ஸ்டாண்டில் நம்ம ஃபிட் பண்ணலாம். இந்த மாதிரி ஸ்டாண்ட் இருக்குது, இந்த கிளிப் இருக்குது. இந்த கிளிப் மூலிமா என்ன பண்ணலாம், கிளிப் பண்ணிடலாம். இதில் பாட்டமில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஸ்டிக்கர் இருக்குது. இந்த ஸ்டிக்கர் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா இதில் ஒரு பேஸ்ட் இருக்குது. இந்த பேஸ்ட் மூலிமா ஒரு சர்ஃபேஸில் நீங்கள் என்ன பண்ண முடியும், இந்த யூனிட்டை நல்லா ஃபிக்ஸ் பண்ண முடியும், பக்காவாக ஃபிக்ஸ் பண்ண முடியும். இதில் டைட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இது இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ஒரு போர்டு இருக்குது. இந்த போர்டு இந்த இடத்துல கொண்டு வந்து வைக்கிறேன். பார்க்குறப்ப இதில் பார்க்கலாம். இதில் இருக்கா பாருங்கள், இதில்
என்ன ஐசி நம்பர் அப்படிங்கிறது இதில் நான் பார்க்க முடியும். நான் உங்களுக்கு இதை ஷார்ட் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணி காமிக்கிறேன். ஓகேவா? பாருங்கள், எல்லாமே இந்த கெப்பாசிட்டர், இந்த கெப்பாசிட்டனுடைய வேல்யூ எல்லாமே மென்ஷன் பண்ணி இன்க்ளைண்டாக இருக்குது. பாருங்கள், இது 470 MFD 35 வோல்ட் அப்படின்னு ஷார்ப்பாக இருக்குது. நான் இதை வந்து கொஞ்சம் டியூன் பண்ணுறேன். நல்லா உங்களுக்கு அக்கார்டிவ் உங்களுக்கு ஐடியா தெரியும், நீங்கள் ஷார்ட் பண்ணிக்கலாம் இதை. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி போர்டு இருக்குது. இதை வந்து ஈஸியாக என்ன நம்பர் அப்படிங்கிறத பளிச்சுன்னு படிக்க முடியும். ஓகே, எல்லாமே ஒரு போர்டில் எது எது இருக்கோ உங்களுக்கு தேவைப்படுறதெல்லாம் என்ன பண்ணும், மேக்னிஃபிகேஷன் பண்ணி அதை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஒரு ஐசி இருந்தால் கூட அந்த ஐசியோட நேம், ரெசன்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் கேதர் பண்ண முடியும். பாருங்களேன், இந்த இடத்துல ஒரு TLO 074 அப்படிங்கிற மென்ஷன் பண்ணியிருக்கு. இந்த ஐசியில் ஒரு ப்ரீஆம்பிளிஃபையரோடு இருக்கும் இந்த போர்டில். இந்த போர்டு இருக்கு இல்லையா, இதனுடைய காஸ்ட்டு வந்து 650 ரூபா வரும். தேவைப்பட்டவங்க வாங்கிக்கலாம். இதுலேயே உங்களுக்கு 50 + 50 + 100 100 200 எல்லா போர்டும் வரும். அது 1 or 2 டேஸில் வந்துடும். ஓகேங்களா? கிளாஸ் டி ஆம்பிளிஃபையர் போர்டு எல்லாமே இங்கே கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மைக்ரோஸ்கோப் வித் கலர் மானிட்டரோடு இருக்குது. அதனால் நீங்கள் யூஸ் பண்ணலாம், வாங்கிக்கலாம். காஸ்ட்டு 3000 rupees ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? இதனுடைய பிரைட்னஸ் என்ன பண்ணலாம், நம்ம கூட்டலாம் குறைக்கலாம். இப்போ சைடில் ஒரு கண்ட்ரோல் இருக்குது. இந்த கண்ட்ரோல் மூலிமா நம்ம பாருங்கள் பிரைட்னஸ் குறைக்க முடியும், இதை கூட்ட முடியும். இப்போது சைடில் இப்படி பார்த்தீங்கன்னா தெரியும், பிரைட்னஸ் கூட்டலாம் குறைக்கலாம். ஓகேவா? ஒவ்வொருத்தருக்கும் அவசியம் தேவை. ஓகே, தேவைப்படுறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். வேண்டாத போது நம்ம என்ன பண்ணலாம், ஒரு லைட்டாக லாங் ப்ரெஷ் பண்ணிங்கன்னா சுவிட்ச் ஆஃப் ஆயிரும். ஓகே, ஸோ இதில் அக்சசரிஸ் என்ன வரும், ஒரு சார்ஜர், ஒரு கார்டு ஒன்று வரும். ஓகேங்களா? வித்து ஆப்ரேட்டிங் டீட்டெயில்ஸோடு ஒன்று, உங்களுக்கு ஒரு பேம்ப்ளெட்ஸ் ஒன்று வரும். ஸோ இப்போ இதை எடுத்துகிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், லைக் திஸ். இதுவும் நல்லாயிருக்கும். 1250 காஸ்ட் வரும். இதில் இது பேனா டைப்பில் இருக்கும் பார்க்குறதுக்கு. ஓகேவா? ஒரு இருக்கும் பாருங்கள். முன்னாடி இந்த இடத்துல ஒரு லிட்டு ஒன்று இருக்கும். இதை ஓப்பன் பண்ணிடலாம். வேணுன்னா இது தேவைப்படாத போது இது க்ளோஸ் பண்ணிடலாம். இது டஸ்ட்டு ப்ரொடெக்டாக இருக்கும். நம்ம இந்த சார்ஜரில் எதில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பர்டிகுலராக ஒரு ஃபோனில், மொபைல் ஃபோனில் இதை ஆட் பண்ணிக்கலாம். மொபைல் ஃபோனில் ஆட் பண்ணோடனே, இந்த மொபைல் ஃபோனில் ஆட் பண்ணோன்னா உங்களுக்கு உடனே இந்த LED எரிய ஆரம்பிச்சிடும். நம்ம என்ன பண்ணலாம், உங்களுக்கு எந்த ஒரு காம்பவுண்ட்ஸையும் நம்ம என்ன பண்ண மேக்னிஃபிகேஷன் பண்ணி பார்க்கலாம். இந்த இடத்துல கண்ட்ரோல் இருக்குது. ஓகே, அதை அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம பார்க்க முடியும். ஓகேவா? இதுக்கு தனியாக ஒரு OTG கார்டு ஒன்று இருக்குது. அது தேவைப்பட்டால் வாங்கிக்கலாம். ஆல்ரெடி உங்கள்கிட்ட இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதுக்கு ஒரு ஸ்டாண்டு ஒன்று இருக்கும். இந்த ஸ்டாண்டை நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த ஸ்டாண்டை யூஸ் பண்ணி இதை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். எந்த சர்ஃபேஸில் வேணாலும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? தேவைப்படுறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகேவா? சரி, தென் அடுத்தபடியாக உங்களுக்கு என்ன கேட்டிருந்தேன், முக்கியம் அப்படிங்கிறது டூல்ஸ் வந்து இந்த மாதிரி ஹெட்டில் வேர் பண்ணுற மாதிரி மேக்னிஃபிகேஷன் கிளாஸ். சர்வீஸ் இன்ஜினியர் அத்தனை பேருக்குமே, இல்லை நியூ கமர் எல்லாருக்குமே இது தேவைப்படும். இதோடைய காஸ்ட் வந்து 900 rupees வரும் காஸ்ட்டு. இதில் செட்டப் லென்ஸ் வந்து 4 லென்ஸ் இதுக்குள்ளே இருக்குது. வேணுங்கிறவங்க அவங்க கன்வீன்ஸ் அந்த மாதிரி இதில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த பெல்ட் இருக்கும், அதில் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? மேலே ஒரு டார்ச் இருக்கும், அது வேணால் ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம். எந்த ஒரு சர்க்யூட்டாக இருந்தாலும் தங்கு தடை இல்லாமல் தெளிவாக படிக்க முடியும். ஸ்கீமேட்டிக் டயக்ராம் எதாக இருந்தாலும் அதை பார்க்குறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸ் பண்ணி பழகிட்டிங்கன்னா கண்டிப்பாக தேவைப்படும். ஓகேவா? இது இருக்குது, எங்கிட்ட ரெடிமேடாக இருக்குது. நிறைய பீசஸ் இருக்குது, வந்திருக்கு, இப்போ வந்திருக்கு. தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம். ஏற்கனவே சொல்லி காஸ்ட் வந்து 900 rupees. என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஓகேங்களா? எலக்ட்ரானிக் சம்மந்தமாக உங்களுக்கு கோர்சஸ் படிக்கணும் அப்படின்னா செல்ஃபோன் ட்ரைனிங் இருக்குது, CRT TV ட்ரைனிங் இருக்குது, LCD LED TV ட்ரைனிங் இருக்குது, 5.1 ஹோம் தேட்டர் அசம்பிளிங் அண்ட் ட்ரபிள் ஷூட்டிங் இருக்குது, UPS இன்வெர்ட்டர் எமர்ஜென்சி லைட் இருக்குது, ஆல் SMBS அண்ட் இண்டக்ஷன் ஸ்டவ். இதை பற்றிய கிளாஸஸ் இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே ஒரு எலக்ட்ரானிக்குள்ளே ஒருத்தர் ஸ்டூடெண்ட் வரணும் அப்படின்னா
அவங்களுக்கு அடிப்படை தேவை வந்து பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் லெவல் 1 லெவல் 2 ரெண்டுமே மஸ்ட்டு. தேவைப்படுறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். மிக குறைஞ்ச பயிற்சி கட்டணம். ஆண் பெண் இருபாலரும் பயிற்சி பெறலாம். வெரி லாங் டிஸ்டன்ஸில் உலகத்தில் எந்த இடத்துல இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ண முடியும், உங்கள் வீட்டில் உங்கள் இடத்துல இருந்து தொழிலை கற்றுக்க முடியும். ஓகேங்களா? எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்ட நுணுக்கங்கள் எல்லாமே அதில் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு வீடியோவை வரணும் அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். கூடவே ஆல் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.